இந்த வீடியோவில் நம்ம 6th term 3ல பயிற்சி 1.2ல் இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். சங்கரி 2 மீட்டர் துணியை முழு பாவாடை தைக்கவும் மற்றும் 1 மீட்டர் துணியை மேல் சட்டை தைக்கவும் வாங்கினார். 1 மீட்டர் துணியின் விலை ரூபாய் 120 எனில் அவர் வாங்கிய துணியின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முழு பாவாடைக்கு 2 மீட்டர் வாங்கியிருக்காங்க, அப்புறம் மேல் சட்டைக்கு 1 மீட்டர் வாங்கியிருக்காங்க. அப்போ ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டுனா அவங்க மொத்தம் எவ்வளோ துணி வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். 2 + 1 இப்போது நம்ம முழு எண்ணை கூட்டிட்டு அடுத்து பின்னத்தை கூட்டலாம். 2 கூட்டினா 3 + 1/2 + 3/4. இப்போ 3 அப்படியே வச்சுருவோம். ப்ளஸ் 2க்கும் 4க்கும் மீச்சமாக எடுத்தால் நமக்கு 4ன்னு வரும். ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 1/2ன்னு இருக்குது. இந்த 2 4ஆக மாற்றோன்னா கீழே 2ஆல் பெருக்கும், அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 ப்ளஸ் 2வது இதில் 4 இருக்கிறனால இந்த 3 அப்படியே எழுதிரும். இப்போ 3 + 2 3 கூட்டினா 5/4ன்னு வரும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 3 + 5/4 வந்து தகா பின்னம். அப்போ இதை கலப்பு பின்னமாக எழுதும்போது 1/4ன்னு எழுதுவோம். ஏன்னா 1 4 4 1 5. இந்த 5/4 தான் 1/4ன்னு எழுதியிருக்கோம். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? 3 + 1 + 1/4ன்னு எழுதுவோம். அப்போ 3 1 கூட்டினா 4 1/4 மீட்டர்னு கிடைக்கும். அதாவது மொத்த துணி வந்து 4 1/4 மீட்டர். அவங்க வந்து 1 மீட்டர் துணியை வந்து 120 ரூபாய்க்குன்னு வாங்கியிருக்காங்க. அப்போ 4 1/4 மீட்டருக்கு கணக்கு பண்ணும்போது இதை பெருக்கணும் 120ஆல். இப்போ 4 பெருக்குனா 16, 16 1 கூட்டுனா 17/4 × 120. இப்போ 4ஆல் அடிச்சோம்னா 1 நாள் 4 3 12 0. இப்போ 17 30 பெருக்கணும். 3 21 மிச்சம் 2 1 3 3 2 5 ஒரு 0 இருக்கா, 0 சேர்த்துரும். அப்போது 510 ரூபா ஆகும் மொத்த துணி எடுக்க. ரெண்டாவது பாருங்கள். ஒருவர் தன் அலுவலகத்தில் இருந்து 5 3/4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன் வீட்டிற்கு நடந்து செல்ல விரும்பினார். அவர் 2 1/2 கிலோமீட்டர் கடந்த பின்னர் அவரது வீட்டை அடைய எவ்வளவு தொலைவு நடந்து செல்ல வேண்டும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து அவங்க அலுவலகத்திலேருந்து வீட்டுக்கு போகிற தொலைவு வந்து 5 3/4 கிலோமீட்டர். அதில் அவங்க 2 1/2 கிலோமீட்ரு போயிட்டாங்க. மீதம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2ஐயும் கழிக்கணும். ஏன்னா 5.25 கிலோமீட்டர் தூரம் இருக்குது, அதில் 2.5 கிலோமீட்டர் வந்து நடந்து போயிட்டாங்க. அப்போ மீதம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனால் 5 3/4 கிலோமீட்டர்லேருந்து நம்ம 2 1/2 கிலோமீட்டரை கழிக்கணும். இதை பாருங்கள். 5 2 கழிச்சோம்னா 3, அடுத்து ப்ளஸ் போட்டு 3/4 - 1/2ன்னு எழுதுவோம். இது ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த 5 3/4 5 + 3/4ன்னு எழுதுவோம். அடுத்து மைனஸ் சிம்பிள் ப்ராக்கெட்குள்ளே 2 + 1/2ன்னு எழுதுவோம். இப்போது வெளியில் எடுத்தோம்னா 5 + 3/4 -2 மைனஸையும் ப்ளஸையும் பெருக்கினா -1/2ன்னு வரும். அதனால தான் 5லேருந்து 2 கழிச்சோம்னா 3 ப்ளஸ் இந்த 3/4 -1/2. அடுத்து பாருங்கள். 3 அப்படியே போட்டுருவோம். ப்ளஸ் 4க்கும் 2க்கும் மீச்சமாக எடுத்தால் 4. ஏன்னா கீழே பகுதி 1 போல் இருந்தால் மேலே நேராக கழிச்சிடலாம். பகுதி வேறு வேறையாக இருக்கிறதுனால நம்ம மீச்சமாக எடுப்போம் 1 போல் மாற்றுறதுக்கு. 4க்கும் 2க்கும் மீச்சமாக எடுத்தால் 4. ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே 4 தான் இருக்குது, அதனால் மேலே உள்ள 3 அப்படியே போட்டுருவோம். அடுத்து மைனஸ் சிம்பிளுக்கு மைனஸ் போட்டுருவோம். ரெண்டாவது இதில் கீழே வந்து நமக்கு 2 இருக்குது. 4ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 2ஆல் பெருக்குவோம். அப்போது 2 2. இப்போ பாருங்கள். 3 + 1/4. இப்போ இதை எப்படி எழுதுவோம்? 3 1/4 கிலோமீட்டர். அப்போ வந்து மீதம் அவங்க கடக்க வேண்டியது வந்து 3 1/4 கிலோமீட்டர் வரும். அடுத்த சம் பாருங்கள். இவற்றில் எது சிறியதுன்னு கேட்டிருக்காங்க. 2 1/2க்கும் 3 2/3க்கும் இடையே உள்ள வேறுபாடு அல்லது 1 1/2 மற்றும் 2 1/4 கூடுதல். இந்த 2ல் எது சிறுசுன்னு கேட்டிருக்காங்க.
இது வந்து 6ங்கிறதுனால 2 1/2 மைனஸ் 3 2/3ன்னு போட்டால் மைனஸ் சிம்பிள் ஆன்சர் வரும்னு சொல்லி பெரிய நம்பரில் இருந்து சின்ன நம்பரில் கழிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ள வேறுபாடுனா 2 1/2 மைனஸ் 3 2/3 தான் எழுதணும். 6ங்கிறதுனால பெரிய நம்பரில் இருந்து சின்ன நம்பரை கழிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க 2 2ஐயும் பெருக்குனா 4 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5/2 மைனஸ் 3 9 10 11/3. இப்போ மீச்சமாக எடுத்தோம்னா 2க்கு 3க்கு மீச்சமாக எடுத்தா 6. இப்போ கீழே 6 இங்கே 6 மாற்றோம்னா 3ஆல் பெருக்கும். இப்போ மேலேயே 3ஆல் பெருக்கும். இப்போ 15 மைனஸ் இங்கே 3ன்னு இருக்குது, அது 6 மாற்றோம்னா 2ஆல் பெருக்கணும். இப்போ மேலேயே 2ஆல் பெருக்குவோம் 22. இப்போ 22லேருந்து 15 போச்சுன்னா நமக்கு 7ன்னு வரும். மைனஸ் சிம்பிள் இருக்குன்னா மைனஸ் 7/6. இப்போ இது வந்து மைனஸ் 1/6ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்க கூடுதல். 1ஐயும் 2ஐயும் கூட்டுனா 3 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/4. அடுத்து எப்படி எழுதுவோம் 3 ப்ளஸ் இதுக்கு மீச்சமாக எடுத்தோம்னா 4. ஃபஸ்ட்டு இதில் 2 இருக்குது, இதை 4ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்குவோம், மேலே 2ஆல் பெருக்குவோம் 2 ப்ளஸ் 2வது இதில் 4 தான் இருக்குது. அப்போ 1 போட்டுருவோம். இப்போ 3 3/4ன்னு வரும். இப்போ இதில் எது சிறியதுன்னா நமக்கு மைனஸ் 1 1/6 தான் சிறுசு. அடுத்து பாருங்க மங்கை 6 3/4 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் வாங்கினார். கலை மங்கை வாங்கியதை போல் 1 1/2 மடங்கு ஆப்பிள்களை வாங்கினார் எனில் கலை எவ்வளவு கிலோகிராம் ஆப்பிள்களை வாங்கினார்னு கேட்டிருக்காங்க. மங்கை வாங்கினது வந்து 6 3/4 கிலோகிராம். கலை வந்து மங்கை வாங்கியதை போல் 1 1/2 மடங்கு. அப்போ 2ஐயும் பெருக்கணும். 1 1/2. இப்போ பெருக்கல்ல கலப்பு பின்னமாக இருந்தால் நம்ம தகா பின்னமாக மாற்றணும். 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா நமக்கு 24. 24ஐயும் 3ஐயும் கூட்டுனா 27/4 இன்ட்டு இதை தகா பின்னமாக மாற்றோன்னா 1 2 2 1 3/2. இப்போது எதாலையும் நம்ம அடிக்க முடியாது. பெருக்கணும்னா 7 3 21 மிச்சம் 2 2 6 6 2 8/8. இது வந்து நமக்கு தகா பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னமாக மாற்றினோம்னா 10 1/8. ஏன்னா 5 80, 8ஆல் அடித்தோம்னா 5 80, அடுத்து மீதம் 1 இருக்கும் 1/8. அப்போது கலை வந்து 10 1/8 கிலோகிராம் ஆப்பிள்களை வாங்கினார். அடுத்து பாருங்க மாடிப்படிகளின் மொத்த நீளம் 5 1/2 மீட்டர். அவற்றில் ஒவ்வொரு படியும் 1/4 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டால் அந்த படிக்கட்டில் எத்தனை படிகள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எத்தனைன்னு வந்தாலே வகுக்கணும். 5 1/2 வகுத்தல் 1/4. இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. தகா பின்னமாக மாற்றோம்னா 2 10 10 1 கூட்டினா 11/2ன்னு எழுதுவோம். வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது நமக்கு இந்த பின்னம் வந்து 1/4 வந்து தலைகீழாக மாறும். அப்போ 1/4 வந்து 4ன்னு எழுதுவோம். இப்போ அடித்தோம்னா 1 2 2 4. இப்போ 2 பெருக்கணும்னா நமக்கு 22ன்னு கிடைக்கும். அப்போது அந்த இதில் மொத்தம் 22 படிகள் இருக்கும். அடுத்து பாருங்க பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி நான் யார் என காண்க. என்னுடைய ஒவ்வொரு தொகுதியும் பகுதியும் ஓர் இலக்க எண்ணாகும். அதாவது தொகுதியிலையும் பகுதியிலையும் ஓர் இலக்க எண் தான் வரும். அடுத்து என்னுடைய தொகுதி மற்றும் பகுதியின் கூடுதல் 3 மடங்காகும். தொகுதியும் பகுதியும் கூட்டுனா நமக்கு 3 மடங்காக கிடைக்கணும். அதே மாதிரி தொகுதியையும் பகுதியும் பெருக்குனா நமக்கு அது வந்து 4 மடங்காக இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஓர் இலக்க எண் சொல்லிட்டாங்க, 3 மடங்காக இருக்கணுங்கும்போது 3 6 9 கூடுதல் 12. இதே இது பெருக்கற பலன்னா நமக்கு 4 8 12 20 24ன்னு வரணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 4 5ன்னு எடுத்தால் இதை கூட்டுனா 4 5 கூட்டினா 9, 4 5 பெருக்குனா நமக்கு 20ன்னு கிடைக்கும். இது ஒரு இது வரும்.
அடுத்து பாருங்கள் 4/8 இதை கூட்டுனா 3 மடங்காக தான் வரும். 8ஐயும் 4ஐயும் கூட்டும்போது நமக்கு 12ன்னு வரும். அதே மாதிரி 4ஐயும் 8ஐயும் பெருக்குனா நமக்கு 4 8 32. இதுவும் 4 மடங்கு. அப்போது 4/5, 4/8 இது வந்து 2 இது கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கண்டுபிடிக்கலாம். அடுத்த சம் பாருங்கள். 1 1/3க்கும் 3 1/6க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் 4 1/6க்கும் 2 1/3க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 6ங்கிறதுனால அவங்க வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருப்பாங்க. நமக்கு 1 1/3க்கும் 3 1/6க்கும் இடையே உள்ள வேறுபாடு எப்படி எழுதுவோம்? 1 1/3 மைனஸ் 3 1/6. இப்போ கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றினா 1 3 3 3 1 4/3 மைனஸ் 3 18 18 1 19/6. இப்போ மீச்சிமாக எடுப்போம். 6ன்னு வரும். ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே 3 இருக்குது. 6ஆம் மாற்றினா 2ஆல் பெருக்கும்போது மேலே 2ஆல் பெருக்குவோம். 8 மைனஸ் 19ன்னு எழுதுவோம். ஏன்னா கீழே 6 இருக்கனால அந்த 19 அப்படியே எழுதுவோம். இப்போ 19லேருந்து 8 கழிச்சோம்னா நமக்கு 11ன்னு கிடைக்கும். மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். மைனஸ் 11/6. அடுத்து பாருங்கள் 4 1/6 மைனஸ் 2 1/3. இப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? 4 + 1/6 மைனஸ் 2 மைனஸ் 1/3. ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் 2 + 1/3ன்னு எழுதுவோமா? இப்போ மைனஸ் 2 இந்த மைனஸ் வச்சு ப்ளஸ் 1/3 பெருக்கும்போது நமக்கு மைனஸ் 1/3ன்னு கிடைக்கும். அதனால தான் 4 + 1/6 மைனஸ் 2 மைனஸ் 1/3ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 4லேருந்து 2 கழிச்சா 2. அடுத்து ப்ளஸ் 1/6 மைனஸ் 1/3. 2 ப்ளஸ் இங்கே 3 இருக்குது 6 இருக்குது. மீச்சம் அடுத்து 6. ஃபஸ்ட்டு இதில் 1 இருக்குது அப்படியே எழுதிடுவோம். அடுத்த இதில் மைனஸ் சிம்பிள். இங்கே வந்து 3 இருக்குது. 6ஆம் மாற்றம்னா 2ஆல் பெருக்குவோம். அப்போ மேலே 2ஆல் பெருக்குவோம். இப்போ நமக்கு 2 மைனஸ் 1/6ன்னு வரும். இப்போ வந்து 2 + 1/6னா நம்ம 2 1/6ன்னு போட்டுருவோம். இங்கே 2 மைனஸ் 1/6னா திரும்ப நம்ம இதுக்கு வந்து மீச்சிமா எடுக்கணும். கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். மீச்சிமா எடுத்தால் 6. இப்போது 1 6ஆக மாற்றும் போது 1 6ஆக மாற்றினா 6ஆல் பெருக்கும். அப்போ மேலே 6ஆல் பெருக்கும். 2 6 பெருக்குனா 12 மைனஸ் சிம்பிள் இந்த 1. இப்போ நமக்கு ப்ளஸ் 11/6ன்னு கிடைக்கும். இப்போ 2 வேறுபாட்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. முதல் கிடைச்சது மைனஸ் 11/6. அடுத்து ரெண்டாவது ப்ளஸ் 11/6. 2 கூட்ட சொன்னதுனால ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு கிடைக்கும். 6ங்கிறதுனால புக்கில் வந்து 3 1/6 மைனஸ் 1 1/3 கழித்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து 8வது பாருங்கள். 3 1/5 என்ற பின்னத்தை பெற 9 3/7 என்ற பின்னத்திலிருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. கிடைச்ச ஆன்சர் வந்து 3 1/5ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 9 3/7லேருந்து எதை கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பின்னம்னு கண்டுபிடிக்கணும். அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். கழிக்க சொன்னதுனால மைனஸ் சிம்பிள் போடுவோம். அதாவது நமக்கு 3 1/5 கிடச்சிருச்சுங்கிறதுனால ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போட்டுக்கிறோம். ஆன்சர் தான் 3 1/5. இவங்க ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்க, அதை எழுதிட்டோம். இதிலேருந்து எந்த பின்னத்தை கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இங்கே கழிக்க சொன்னதுனால மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். இப்போது இதை ப்ளஸ் சிம்பிளாக மாற்றோம்னா இதை ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போவோம். அதே மாதிரி இந்த பின்னத்தை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸ்மாக வரும். 9 3/7 இந்த ப்ளஸ் 3 1/5 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது மைனஸ் 3 1/5 மாறும். ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் எக்ஸு ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறும். இப்போ பாருங்கள் 9லேருந்து 3 கழிச்சோம்னா நமக்கு 6ன்னு வரும். அடுத்து ப்ளஸ் 3/7 மைனஸ் 1/5. இது ஏன் இப்படி போடுறோம்னா மைனஸ் 3 ப்ளஸ் 1/5ன்னு எழுதுவோமா? இப்போ மைனஸை வச்சு 3 பெருக்குனா மைனஸ் 3. அடுத்து மைனஸையும் ப்ளஸ் 1/5 பெருக்குனா நமக்கு மைனஸ் 1/5ன்னு கிடைக்கும். 9லேருந்து 3 கழிச்சு 6ன்னு போட்டிருக்கோம். அடுத்து ப்ளஸ் 3/7 மைனஸ் 1/5ன்னு எழுதியிருக்கோம். 6 ப்ளஸ்
மீச்சமாக எடுத்தால் 35. ஃபஸ்ட்டு இதில் கீழே 7 இருக்குது, அதை 35ஆக மாற்றோன்னா 5ஆல் பெருக்கும், அப்போ மேலே 5ஆல் பெருக்கும். 5 3 15 மைனஸ் ரெண்டாவதுல கீழே 5 இருக்குது, இதை 35ஆக மாற்றோன்னா 7ஆல் பெருக்கணும், அப்போ மேலே 7ஆல் பெருக்கும் 7. இப்போ 6 ப்ளஸ் 15லேருந்து 7 கழிச்சோம்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும் பை 35. இது எப்படி எழுதுவோம்? 6 8 பை 35. அதாவது எக்ஸோட மதிப்பு 6 8 பை 35. இந்த 9 3 பை 7ங்கிற பின்னத்துலேருந்து 6 8 பை 35 கழிச்சா நமக்கு 3 1 பை 5ங்கிற பின்னம் கிடைக்கும். அடுத்து பாருங்க, 2 பின்னங்களின் கூடுதல் 5 3 பை 9. அவற்றில் ஒரு பின்னம் 2 3 பை 4 எனில் மற்றொரு பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 பின்னத்தை கூட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு பின்னம் வந்து 2 3 பை 4, நமக்கு இன்னொரு பின்னம் தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ப்ளஸ் ஏன் போடுறோம்னா இந்த 2 பின்னத்தை கூட்டுனா நமக்கு 5 3 பை 9 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் 2 3 பை 4 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது மைனஸாக மாறும். 5 3 பை 9 மைனஸ் 2 3 பை 4ன்னு எழுதுகிறோம். அடுத்து பாருங்கள், 5ஐயும் 2ஐயும் கழிச்சா நமக்கு 3ன்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் 3 பை 9 மைனஸ் 3 பை 4ன்னு எழுதுகிறோம். ஏன் இதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மைனஸ்க்கு அடுத்து இந்த 2 3 பை 4 2 ப்ளஸ் 3 பை 4ன்னு எழுதுவோம். மைனஸ் வந்து பொதுவாக இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் 2க்கும் வரும், அடுத்து இந்த மைனஸ் 3 பை 4க்கும் வரும். அதனால தான் 5லேருந்து 2 கழித்து நம்ம 3ன்னு போட்டிருக்கோம். அடுத்து ப்ளஸ் 3 பை 9, அடுத்து இந்த மைனஸ் வந்து உள்ளேயும் வரும், மைனஸ் 3 பை 4ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 3 போட்டுருவோம். ப்ளஸ் 9க்கும் 4க்கும் மீச்சமாக எடுத்தால் 36. ஃபஸ்ட்டு இதில் வந்து 9 இருக்குது, 36 மாற்றினா 4ஆல் பெருக்கும், அப்போ மேலே 4ஆல் பெருக்கும், முன்னாங்க 12. மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் போட்டுருவோம். இந்த 4 36 மாற்றினா 9ஆல் பெருக்கும், அப்போ மேலே 9ஆல் பெருக்கும், 9 3 27. 3 மைனஸ் 27லேருந்து 12 கழிச்சா 5 1 15 பை 36ன்னு வருமா? இதை நம்ம 3ஆல் அடிக்கலாம். 5 3 15, 1 3 3, 2 3 6. 3 மைனஸ் 5 பை 12ன்னு இருக்குது. இப்போ மீச்சமாக எடுத்தோம்னா கீழே ஒன்றும் இல்லாட்டி ஒன்று இருக்கதான் அர்த்தம். மீச்சமாக எடுத்தோம்னா 12. ஃபஸ்ட்டு இதில் 1 12 மாற்றினா 12ஆல் பெருக்கும், இப்போ மேலேயும் 14ஆல் பெருக்கும். 3ஐயும் 12 பெருக்குனா 36 மைனஸ் இந்த ரெண்டாவதுல கீழே 12 இருக்கனால இந்த 5 அப்படியே போட்டுக்கிடும். 36லேருந்து 5 கழிச்சோம்னா 31 பை 12ன்னு கிடைக்கும். 12 24, மிச்சம் நமக்கு 7 வரும். 7 பை 12. இப்போ நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 2 7 பை 12ன்னு வரும். ஏன்னா இது தகா பின்னமாக இருக்குது. கலப்பு பின்னமாக மாற்றோன்னா 31 12ஆல் வகுப்போம். 12 24, மிச்சம் 7. இப்போது ஈவை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அடுத்து மேலே வந்து மீதியை போடுவோம். பை எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அந்த எண்ணம் போடுவோம். இப்போ ஆன்சர் வந்து 2 7 பை 12. அடுத்து 10வது சம் பாருங்கள். 9 3 பை 16 என்ற பின்னத்தை பெற 3 1 பை 16 என்ற பின்னத்தோடு எந்த பின்னத்தை பெருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு கிடைக்கிற மதிப்பு 9 3 பை 16ன்னு சொல்லிட்டாங்க. 3 1 பை 16ஓட எதை பெருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. ஃபஸ்ட்டு இதை தகா பின்னமாக மாற்றிடுவோம். 16ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 3 18, மிச்சம் 1 1 3 48. 48ஐயும் 1ஐயும் கூட்டினா 49 பை 16 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு 16ஐயும் 9ஐயும் பெருக்கணும். 9 54, மிச்சம் 5 1 9 9ஐயும் 5ஐயும் கூட்டினா 14 14 144. 144ஐயும் 3ஐயும் கூட்டினா 147 பை 16. அடுத்து பாருங்கள், எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 147 பை 16 எழுதிடுவோம். இந்த சைடில் இருக்க 49 பை 16 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது தலைகீழியாக மாறிடும். இன்ட்டு 16 பை 49. ஏன்னா இது பெருக்கல்ல இருந்து வகுத்தலாக வரும். 147 பை 16 வகுத்தல் நமக்கு 49 பை 16ன்னு வரும். நம்ம வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது
இந்த 49/16 16/49 போடுவோம். 16 கேன்சல் ஆயிரும். அப்புறம் 7ஆல் அடித்தோம்னா 7 49, இங்கே 7 14, 1 7. திரும்ப 7ஆல் அடித்தோம்னா 1 7 3 21. அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 3. அடுத்து பாருங்கள், கழித்தலை அடிப்படையாக கொண்ட கீழ்கண்ட லீப்னஸ் முக்கோணத்தின் 5வது வரிசையை நிரப்புக. அதாவது இந்த மெத்தட் படி செய்யணும்னா இதையும் கழிச்சா நமக்கு இந்த நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1/2 1/3 கழிச்சா 1/6 கிடைக்கும். அடுத்து 1/2 1/6 கழிச்சா 1/3 கிடைக்கும். எடுக்க பாருங்கள், 1/1 மைனஸ் 1/2. இப்போது மீச்சமாக எடுப்போம் 2. இங்கே வந்து 1 2 மாற்றினா 2ஆல் பெருக்கும், மேலே 2ஆல் பெருக்கும். இப்போ 2 - 1 1/2 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1/2 1/3 கழிச்சா நமக்கு 1/6 கிடைக்கும். இப்படி பாருங்கள், 1/4 1/5 கழிச்சா நமக்கு இந்த இடத்துல என்ன வேணுமோ அது கிடச்சிரும். 1/4 மைனஸ் 1/5. 4க்கு 5க்கு மீச்சமாக எடுத்தால் 20. ஃபஸ்ட்டு இதில் 4 இருக்குது, 20ஆக மாற்றினா 5ஆல் பெருக்கும், மேலே 5ஆல் பெருக்கும். 5 மைனஸ் கீழே 5 இருக்குது, 20ஆக மாற்றினா 4ஆல் பெருக்கும், மேலே 4ஆல் பெருக்கும். இப்போ 5 - 4/20 1/20ன்னு வரும். இந்த இடத்துல 1/20. அதே மாதிரி தான் அடுத்து இந்த 1/2 1/20 கழிச்சா இந்த இடத்துல என்ன வருமோ அது கிடைக்கும். 1/12 மைனஸ் 1/20. இப்போ இப்படி பெருக்கணும்னா 240. 12 2 பெருக்கினா 24, ஒரு 0. அடுத்து குறுக்கு பெருக்கல் பெருக்கும். 20 மைனஸ் 12. 20லேருந்து 12 கழிச்சோம்னா 8/240. 1 8 3 24, 0. நமக்கு 1/30 கிடைக்கும். அடுத்து கண்டுபிடிக்கணும்னா 1/12 1/30 கழிப்போம். 12 3 பெருக்குனா 36, 0. அடுத்து குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 30 - 12 நமக்கு 18ன்னு வரும். பை 360. ஒரு 18 18, 2 18 36, 0. 1/20 1/20. மெத்தட் மட்டும் எதுக்கும் இருக்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 12வது சம் பாருங்கள். வண்ணம் பூசுபவர் சுவற்றின் 3/8 பகுதியை வண்ணம் பூசினார். அதில் 1/3 பங்கு மஞ்சள் நிற வண்ணம் பூசினார் எனில் மொத்த சுவற்றில் மஞ்சள் நிறம் பூசப்பட்ட பகுதியின் பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3/8 வந்து மொத்த பகுதி, 1/3 பங்கு பெருக்கல் 1/3 பங்கு. இப்போ 3 3 அடிபட்டுரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1/8. இந்த 1/8 பகுதி வந்து மஞ்சள் நிறம் பூசியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, முயல் தனது உணவை எடுக்க 26 1/4 மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். ஒரு தாவலுக்கு 1 3/4 மீட்டர் தூரத்தை கடக்குமானால் தனது உணவை எடுக்க எத்தனை முறை தாவ வேண்டும்? அதாவது மொத்தம் வந்து 26 1/4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு தாவலுக்கு 1 3/4 மீட்டர் தூரத்தை கடக்குது அப்படின்னா அதோட உணவை எடுக்க எத்தனை முறை தாவ வேண்டும் கேட்டிருக்காங்க. எத்தனைன்னு வந்தாலே வகுக்கணும். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 26 1/4 மீட்டர் வகுத்தல் 1 3/4 மீட்டர். கலப்பு பின்னத்தை நம்ம ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றணும். 26 4 பெருக்குனா 6 நாங்க 24, மிச்சம் 2, 2 8 9 10. 104 1 கூட்டினா 105/4 வகுத்தல் 1 நாங்க 4 4 3 கூட்டினா 7/4. அடுத்து பாருங்கள், வகுத்தலை பெருக்கலாக மாற்றும்போது 105/4 அப்படியே எழுதிடுவோம். வகுத்தலை பெருக்கலாக மாற்றும்போது இந்த 7/4 நமக்கு 4/7 மாறும். 4 4 அடி போயிடும். இப்போ 7ஆல் அடிச்சோம்னா 1 7, இங்கே 1 7 மிச்சம் 3 7 35. அப்போ அது வந்து 15 முறை தாவ வேண்டும். அடுத்த சம் பாருங்க. ஒரு படம் கொடுத்துட்டாங்க.
இந்த படத்தை வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பேருந்து நிறுத்தம் வழியாக பள்ளியிலிருந்து நூலகத்திற்கு உள்ள தொலைவு. நூலகம் இங்கே இருக்குது, பள்ளி இங்கே இருக்குது. அதாவது பள்ளிக்கும் நூலகத்துக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. மெயினாக பேருந்து நிறுத்தம் வழியாக, பேருந்து நிறுத்தம் வழியாகனா இங்கேருந்து இந்த இதுக்கு எவ்வளோ மொத்தம் தூரம்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதை ரெண்டே கூட்டணும். சப்போஸ் மருத்துவமனை வழியாகனா நம்ம இந்த ரெண்டு இதையும் கூட்டணும். நூலகத்திலேருந்து பள்ளிக்கு மருத்துவமனை வழியாகனா இப்படி கூட்டணும். அவங்க கேட்டிருக்கிறது பேருந்து நிறுத்தம் வழியாக இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் கூட்டணும். 3/4 + 3 1/2. 3/4 அப்படி எழுதுகிறோம். ப்ளஸ் 3 2 6 6 1 7/2. இப்போ நம்ம மீச்சம் எடுத்தால் 4. ஃபஸ்ட்டு இது 3 அப்படியே போட்டுருவோம். ரெண்டாவது இதில் கீழே 2 இருக்குது, அதை 4 மாற்றினா 2ஆல் பெருக்கும். அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கும் 14. இப்போது நமக்கு 17/4ன்னு கிடைக்கும். இது தகா பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னமாக மாற்றோம்னா 4 1/4ன்னு கிடைக்கும். ஏன்னா நான் அங்கே 16 16 1 17/4. இப்போது நமக்கு பேருந்து நிலையம் வழியாக பள்ளியிலிருந்து நூலகத்திற்கு உள்ள தொலைவு வந்து 4 1/4 கிலோமீட்டர். அடுத்த சம் பாருங்கள், மருத்துவமனை வழியாக பள்ளிக்கும் நூலகத்திற்கும் உள்ள தொலைவு. மருத்துவமனை வழியாக பள்ளிக்கும் நூலகத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. அப்போ இதை ரெண்டே கூட்டணும். 4 1/2 + 1 1/4. முழு எண்ணை ஃபஸ்ட்டு கூட்டினோம்னா 5 + 1/2 + 1/4. 5 + மீச்சம் எடுத்தால் 4. ஃபஸ்ட்டு இதில் கீழே 2 இருக்குது, அதனால் பகுதியை 4ஆக மாற்றினா 2ஆல் பெருக்கும், மேலே 2ஆல் பெருக்கும். 2 + 1. இப்போ நமக்கு 5 3/4 கிலோமீட்டர்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், மூணாவது கொஸ்டின் வந்து 1 மற்றும் 2இல் மிக குறைந்த தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 4 1/4 கிலோமீட்டர், ரெண்டாவதுல வந்து 5 3/4 கிலோமீட்டர். அப்போது இதுதான் குறைந்த தொலைவு, 4 1/4 கிலோமீட்டர். 4 1/4 லெஸ்ஸர் தென் 5 3/4. அடுத்து பாருங்க, பள்ளி மற்றும் மருத்துவமனை இவற்றிற்கிடையே உள்ள தொலைவு. பள்ளி மற்றும் மருத்துவமனை இவற்றிற்கிடையே உள்ள தொலைவு டேஸ் முறை பள்ளி மற்றும் பேருந்து நிறுத்தம் இவற்றிற்கிடையே உள்ள தொலைவு ஆகும். இதில் எத்தனை முறை வந்து பள்ளிக்கும் பேருந்து நிறுத்தத்துக்கும் இடையே உள்ள தொலைவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வகுக்கணும். 4 1/2 வகுத்தல் 3/4. 4 2 8, 8 1 9/2 வகுத்தல் 3/4. அடுத்து பாருங்கள், 9/2 அப்படியே போட்டுருவோம். வகுத்தல் வந்து பெருக்கலாக மாறும்போது 3/4 வந்து நமக்கு 4/3ன்னு வரும். படித்தோன்னா 1 2 2, 2 4, 1 3 3, 3 9. இப்போ 3 2 பெருக்கினா 6 முறை. இப்போ ஆன்சர் வந்து 6 முறை. சம்மெல்லாம் நல்லா ஒரு தடவைக்கு 2 3 தடவை போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து செய்ய நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.